கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் அநேக முறை நீங்கள் வாசித்தும் இருப்பீர்கள். ஆனால் இதில் நீங்கள் நன்றாய் உற்று கவனிக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவைகளை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே ஆணித்தரமாக நமக்கு கூறப்படுகிறது. ஆனால் மனுஷனாகிய நாம் இப்பொழுது எந்த நிலையிலே நாம் நின்று கொண்டு ஆண்டவர் நமக்காக படைத்தவைகளை நாம் வணங்கி கொண்டுகிறதான ஒரு சூழல் காணப்படுகிறது. நல்லா கவனியுங்கள். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். நாம் அவைகளின் மேல் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுதோ எதையெல்லாமே அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறதான ஒரு சூழல் காணப்படுகிறது. படித்தவர்களும் படிக்காதவர்களும், பெரிய செல்வந்தனும் பெரிய கோடீஸ்வரர்களும் விழுந்து விழுந்து கும்பிடுகிறதான ஒரு கேவலமாக ஒரு நிலை இப்பொழுது காணப்படுகிறது. இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு படைத்தவைகள் நமக்கு கீழ் இருக்க வேண்டும். நாம் அதை முதன்மையாக வைக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவைகளை நமக்காக நாம் ஆண்டு கொள்ளும்படியாகவே அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். நன்றாய் உற்று கவனியுங்கள். நம் ஆளுகை செய்யக்கூடியவர்கள், சகலத்திற்கும் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியத்தை அவன் செய்து முடிப்பான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதான ஒரு சூழலிலே நாம் எந்த நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்காகவே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவைகளை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். நமக்காக தான் உருவாக்கினார். அல்லேலூயா. கடல் மாதா என்று சொல்கிறார்கள். பறவைகளை தெய்வமாக வணங்குகிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான கீழ்நிலைக்கு நாம் காணப்பட்டிருக்கிறோம். என்னுடைய காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை ஏமாற்றினவன் பிசாசானவன். அவனுடைய தந்திரத்தை ஏவாள் மீது முதலாக செலுத்தினான். ஏவாள் ஆதாமின் மீது செலுத்தினாள். இந்த தந்திரத்தின் ஆவிகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்பதற்காகவே
இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இதைதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. கர்த்தர் நமக்கு இவைகளை கொடுத்த காரணம் நாம் இவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். அவைகளை நாம் வணங்கக்கூடாது என்பதைத்தான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளை மீறுவதே பாவம்தானே. அல்லேலூயா. தயவு செய்து நன்றாய் சிந்தியுங்கள். இயேசு நமக்காகவே எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். சிந்திப்போமா? வேதத்தை வாசிக்கிறவர்கள் தயவு செய்து நன்றாய் அதை புரிந்து கொண்டு வாசியுங்கள். அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஆவியானவரை உங்களுடைய துணைக்காக நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் அன்பாய் வந்து உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவர்களை உருவாக்கின திட்டம் இவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும், சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீர் உருவாக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது இருக்கிறதான சூழல் அப்படியே தலைகீழாக கவிழ்ந்திருக்கிற தகப்பனே, அதனுடைய பிசாசின் தந்திரங்களை, ஒவ்வொரு மனிதனை பிடித்திருக்கிற பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியோரே, நாம் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். யோசிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.